12ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள். அதில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பயிற்சி 8.4ல் 2வது கணக்கில் சப்டிவிஷன் 1. முதல்ல எக்ஸை பொறுத்து பகுதி வகைப்படுத்துகிறோம். அதாவது fx = இது u/v வகுத்தல் விதி. இப்போ கீழே இருக்கிறதோட ஸ்கொயர் y + sin x ஓட ஸ்கொயர். அப்புறம் இதை அப்படியே ஒரு தடவை எழுதிப்போம். y + sin x அப்படியே எழுதிக்கிட்டு கீழே இருக்கிறத எழுதிக்கிட்டு மேலே இருக்கிறத வகைப்படுத்துகிறோம். எக்ஸை பொறுத்து 3 × எக்ஸுக்கு 1ன்னு வரும். 3 × 1 3 மைனஸ் மேலே இருக்கிறத அப்படியே எழுதிக்கிட்டு கீழே இருக்கிறத வகைப்படுத்தணும். ஒய்க்கு 0 வந்துடும். ப்ளஸ் சைன் எக்ஸுக்கு என்ன வரும்னா காஸ் எக்ஸ்னு வரும். அதாவது 3 y + sin x மைனஸ் 3x cos x வகுத்தல் y + sin x ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது fxோட மதிப்பு. அடுத்தது என்ன செய்ய போகிறோம்? இதே எஃப்பை ஒய்யை பொறுத்து வகைப்படுத்த போகிறோம். அதாவது fy அப்படிங்கிறப்ப ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் போது எக்ஸு கான்ஸ்டன்ட். அதனால் 3x அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும். நமக்கு 1/xஐ வகைப்படுத்தினோம்னா -1/x². இங்கே 1/y + sin x இருக்குது. அப்போ நமக்கு -1/y + sin xோட ஹோல் ஸ்கொயர்னு வரும். இது என்னன்னா fyயோட மதிப்பு. அடுத்ததாக நம்ம கண்டுபிடிக்க போகிறது fxy. இந்த fxyயை நம்ம எப்படி எழுதுறதுன்னா ∂/∂x ஆஃப், முதல்ல x இருக்குல்ல, அதனால x முதல்ல வந்துடும். ∂/∂x ஆஃப், மீதி என்ன இருக்குது? எக்ஸை தான் எழுதிட்டோம்ல, மிச்சம் இருக்கிறது fy. அப்போ fyயை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தணும். fy எங்கே இருக்குது? இதோ இருக்குது. இதை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் போது மேலேயும் எக்ஸ் இருக்குது, கீழேயும் எக்ஸ் உறுப்பு இருக்குது. அதனால் இது வகுத்தல் விதியில் வரும். வகுத்தல் விதிங்கிறப்ப கீழே y + sin x அதனுடைய அடுக்கில் ஸ்கொயர் பண்ணோம்னா ஏற்கனவே ஸ்கொயரில் இருக்குது. அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது 4ன்னு வந்துடும். 2ங்கிறது 4 ஆகிடும். மேலே என்ன செய்யணும்? இதை அப்படியே எழுதிக்கிட்டு ஒரு தடவை இதை y + sin x அடுக்கு 2 அப்படியே எழுதிக்கிட்டு மேலே இருக்கிற உறுப்பை வகைப்படுத்துகிறோம். மேலே -3x இருக்குது. அதை நம்ம எதை பொறுத்து? எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் போது -3 எக்ஸுக்கு 1ன்னு வரும். அதை எழுத வேண்டாம். இதை வச்சா மைனஸ், இப்போ மேலே இருக்கிறத எழுதிக்கிறோம். மேலே -3x இருக்குது. அதை எழுதிக்கிட்டு கீழே இருக்கிறத வகைப்படுத்தும் போது இந்த 2 முன்னாடி வரும். 2 முன்னாடி y + sin x பவர் 2 - 1 1ன்னு வரும். அதை எழுத வேணாம். 2ஓட வகையிடல் முடிஞ்சுது. அடுத்தது உள்ளார இருக்கிறது நம்ம எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் போது ஒய்க்கு 0 ஆகிடும். சைன் எக்ஸுக்கு என்ன வரும் அப்படின்னா காஸ் எக்ஸ்னு வரும். ஒரு தடவை திருப்பி அதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி கீழே மாற்றம் கிடையாது. கீழே இருக்கிறத அப்படியே எழுதிட வேண்டியது. y + sin x அதனுடைய அடுக்கில் 4. மேலே இருக்கிறது இந்த -3 y + sin x அடுக்கு 2. முதல்ல இதை எழுதியாச்சு. இந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்தால் ப்ளஸ் ஆகிடும். 2 × 3 6x. அப்புறம் காஸ் எக்ஸ். அப்புறம் என்ன இருக்குன்னா y + sin x. இவ்வளவும் இருக்குது. இது எதோட மதிப்புனா fxyயோட மதிப்பு. fyx. அடுத்தது fyx. yxனா எப்படி எழுதுறது? ∂/∂y இன்ட்டு y எழுதிட்டோம். மிச்சம் இருக்கிறது x, அதாவது fx. fxஐ ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தணும். fxங்கிறது இங்கே இருக்குது. இப்போ நம்ம இதை ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் போது
முதல்ல இது வகுத்தல் விதிங்கிறதுனால கீழே இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ்ன்னு இருக்குது கீழே, இதனுடைய ஸ்கொயர், ஏற்கனவே ஸ்கொயர் இருக்குது, அப்போ இதை வர்க்கப்படுத்துகிறப்ப 4ன்னு ஆகிடும். அடுத்தது இதை அப்படியே மேலே எழுதிக்கிட்டு இது ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸு அடுக்கு 2 அப்படியே எழுதிக்கிட்டு மேலே இருக்கிறத வகைப்படுத்த போகிறோம். எதை பொறுத்து? ஒய்யை பொறுத்து. ஒய்யை பொறுத்து இதை வகைப்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, மேலே இருக்கிறத பார்த்துங்க, இதில் எல்லாமே எக்ஸ் உறுப்பாக இருக்கிறதுனால ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் போது இது 0 ஆகிடும். இங்கே இருக்கிற உறுப்பு எக்ஸுங்கிறதுனால இதுவும் 0 ஆகிடும். ஒய் மட்டும்தான் இருக்குது. ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் போது 1ன்னு வரும். 3 × 1 3 மட்டும்தான் இருக்கும். கீழே இருக்கிற உறுப்பு அப்படியே எழுதிக்கிட்டு மேலே இருக்கிறத ஒய்யை பொறுத்து வகைப்படுத்துகிறப்ப 3 கிடைக்கிது. மைனஸ் மேலே இருக்கிறத அப்படியே எழுதிக்கணும். 3 ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் மைனஸ் 3x காஸ் எக்ஸ், இதை அப்படியே எழுதிக்கிட்டு கீழே இருக்கிற இந்த ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸை வகைப்படுத்தணும். இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த 2 முன்னாடி வரும். 2 × ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் அடுக்கில் 1 குறையும். 2ல் 1 போயிடுச்சுன்னா 1ன்னு வரும், அதை எழுத வேண்டாம். அடுத்தது உள்ளார இருக்கிறத ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் போது இது 0 ஆகிடும். ஒய்யை வகைப்படுத்தும் போது × 1ன்னு வரும். அந்த 1ங்கிறத எழுதணும்னு அவசியம் கிடையாது. அடுத்த ஸ்டெப்பில் கீழே ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸு அடுக்கு 4 அப்படியே தான் இருக்குது. மேலே இருக்கிறது மட்டும் 3 முன்னாடி கொண்டு வந்துடும். 3 ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் × 2 இருக்குல்ல, இதை இதோட பெருக்கிறோம். இதை இதோட பெருக்கிறப்ப 2 × 3 6 6 ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் × ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸோட ஸ்கொயர். நல்லா கவனிச்சிங்க. இதை இதோட பெருக்கும்போது 6 ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் × ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இதை இதோட பெருக்கும்போது என்ன வரும்னா மைனஸ் 6x காஸ் எக்ஸ், அப்புறமேலுக்கு ஒரு ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ், இவ்வளவும் வரும். அடுத்த லைனில் இந்த மைனஸை உள்ளார கொண்டு போகும். மைனஸ் உள்ளார போகும்போது 3 ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸோட ஸ்கொயர், இந்த மைனஸை உள்ளார கொண்டு போனால் மைனஸ் 6 ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இந்த மைனஸ் வரும்போது ப்ளஸ்ஸு 6x காஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ். கீழே ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸு அடுக்கு 4 ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸு அடுக்கு 4. இங்கே 3 தடவை ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் ஸ்கொயர், இது 6 தடவை ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ மைனஸ் 6ல் 3 போயிடுச்சுன்னா மிச்சம் என்ன இருக்குன்னா மைனஸ் 3 ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 6x காஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு வரும். இது எதோட மதிப்பு? எஃப் ஒய்எக்ஸோட மதிப்பு. எஃப் ஒய்எக்ஸ் இது. எஃப் எக்ஸ்ஒய்யோட மதிப்பு என்னன்னா எஃப் எக்ஸ்ஒய்யோட மதிப்பு என்னன்னா இதே தான் வந்துடும். ரெண்டுமே சேமாக வந்துடும். மைனஸ் 3 ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x காஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ், அதே தான் இதுலேயும் இருக்குது. இதுலேயும் அதே தான் இருக்குது. அதனால் நமக்கு கணக்கில் கேட்டிருக்கிற அந்த எஃப் எக்ஸ்ஒய் ஈக்குவல் டு எஃப் ஒய்எக்ஸ்ன்னு நிறுவ சொல்லியிருக்காங்களே, அதை நிறுவியாச்சு, நிறுவப்பட்டது. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கணக்கு ஓவர். ஓகே.